வணக்கம் மக்களே. இது உங்க தூய சக்தி சேனல். சதி வேலை நடக்குது மக்களே. ஒரு படத்தை வெளியில விடக்கூடாதுங்கிறதுக்காக அதிகமான சதி வேலை நடக்குது. இதுக்கு பின்னாடி யார் இருக்காங்க, ஏது என்ன அப்படிங்கிறதெல்லாம் விட அதெல்லாம் உங்களுக்கு தெரியும். ஆனா சதி வேலை நடந்துட்டு தான் இருக்கு. ஏப்ரல் 30ஆம் தேதி வரைக்கும் இந்த படம் ரிலீஸ் ஆகாதான். மே மாசம் வரைக்குமே இந்த படம் ரிலீஸ் ஆகாதான் ஜனநாயகம். சென்சார் சென்சாருக்கு போன படம் இன்னுமே என்னன்னா பார்க்காமயே வச்சிருக்காங்க. அதாவது சென்சாருக்கு போயிட்டு திருப்பி இப்போ போயிருக்கல, இன்னமுமே பார்க்காமே வச்சிருக்காங்க. உண்மையா சொல்லணும்னா 15 நாள்லேருந்து ஒரு மாசத்துக்குள்ள பார்த்துடணும். ஆனா இவங்க பார்க்காமே வச்சிருக்காங்க. எலெக்ஷன் வர வரைக்கும் இதே மாதிரி தான் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க போல இருக்கு. அதாவது விஜய் அண்ணன் மேல உள்ள கோபத்தை படத்துல காட்டுறாங்க அப்படிங்கிறது எல்லாருக்குமே இங்க தெரிஞ்ச ஒரு விஷயம்தான். ஜனநாயகம் படத்தை முடக்க இது ஒரு சதிதான். ஏன்னா இது கட் பண்ணுங்க, அது கட் பண்ணுங்கன்னு சொன்னா கட் பண்ணிட்டு படத்தை ரிலீஸ் பண்ணணுமே அப்படிங்கிறதுக்காகவே இன்னுமே பார்க்காமே இருக்காங்க. கேவிஎன் ப்ரொடக்ஷன் ஒழுங்கான அப்டேட் இன்னும் கொடுக்கவே இல்லை. அங்க என்ன நடக்குது, ஏது நடக்குதுன்னு இதெல்லாம் அங்கங்க வரக்கூடிய தகவல்கள் மட்டும்தான். அது கேவிஎன் ப்ரொடக்ஷன் இதுக்கான அஃபிஷியலான அப்டேட் கொடுத்தாங்க அப்படின்னா எல்லாருக்குமே நல்லபடியா தெரிய ஆரம்பிக்கும். அஃபிஷியலா இந்த விஷயம் நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிறத எல்லாருக்கும் மக்களுக்கு சொன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். இது யார் தடை போடுறா, என்ன விஷயம் பண்றா அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். எல்லாருமே பார்த்துட்டு தான் இருக்கோம். கூடிய சீக்கிரமா படம் வெளியில வந்தா நிறைய விஷயங்கள் மாறுங்கிறதுக்காகவே படம் இன்னும் வெளிவராம இருக்கு. பொறுத்திருப்போம், படம் வரும், எல்லாரும் பார்ப்போம். எப்பயும் விஜயனுக்கு நம்ம சப்போர்ட் இருக்கும். மறக்காம தூய சக்தி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. விஜயனை பிடிக்கும்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கான்ஃபிடென்ட்டா இருங்க, நல்லதே நடக்கும். வெற்றி நிச்சயம்.